இப்போ மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக இந்த மாதிரி மார்க்கெட் முடிஞ்சிருந்துச்சு 22,520ல. இந்த மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சில விஷயம்லாம் பண்ணி வச்சுருந்தேன். எந்த இடத்துலலாம் வந்தா எனக்கு என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்பர்ச்சுனிட்டி என்ட்ரிக்கு இருந்துச்சு. ஒன்று இந்த இடத்துல, ஸோ இன்னொன்று இந்த இடத்துல என்ட்ரி இருந்துச்சு. ஸோ 2 இடத்துல வந்தால் நான் வந்து புட்டுக்கான என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 2 இடம், இது ஒரு இடம் அண்ட் தென் இங்கே ஒரு இடம். இந்த 2 ஜோன்லேயும் வந்து மார்க்கெட் வந்து டச் ஆயிருந்துச்சுன்னா, இந்த ஜோனை தொட்டோன்னே நான் மார்க்கெட் கீழே வரும்போது நான் கண்டிப்பாக இதில் வந்து நான் புட் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோட செட்டப். இந்த செட்டப்பில் வந்தால் எடுக்கலான்ட்டு. பட் ஓவரால் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்குறேன் மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு. இந்த மார்க்கெட் அனலைஸ் பண்ணும்போதே மார்க்கெட் பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி வீடியோலாம், இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், வீக்லியில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு கீழே. ஸோ பிரேக் டவுன் கொடுத்துருக்கு மார்க்கெட். இப்போ நமக்கு வந்து இன்னுமே வந்து மார்க்கெட்டில் வந்து பாருங்கள், சார்ட் வந்து நமக்கு எவ்வளோ விஷயம் சொல்லுது. நீங்கள் பாருங்கள், 24 பிப்ரவரியே நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. இது மார்க்கெட் வீக்லியில் வந்து பிரேக் ஆயிருக்குன்ட்டு. இப்போ நியூஸில் என்ன தெரியுங்க, இப்போ பாருங்கள், நீங்கள் நியூஸில் என்ன வந்துட்டுருக்குன்னா, இன்னும் மார்க்கெட் வந்து கீழே போவோம். இன்னும் ஏப்ரல் 3 மேலே ட்ரம்ப் வந்து நம்ம டாக்ஸஸோட சில விஷயங்கள்னால நியூஸ் இன்னும் சொல்லிகிட்ருக்காங்க கீழே போவோம். எஃப்ஐ எல்லாம் விற்றுட்டு போகிறாங்க. எஃப்ஐ எல்லாருமே விற்றுட்டு போகிறாங்க. நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அதனால தான் கீழே வந்துட்டுருக்கு. பட் ஆனால் நமக்கு பாருங்கள், சார்ட்டு எவ்வளோ ப்ரீவியஸாகவே பிஃபோராகவே நமக்கு சொல்லிடுச்சுன்னு வைங்களேன். நான் இந்த நியூஸ் பார்க்குறது அது எல்லாமே வந்து நான் பார்ப்பேன். பட் ஆனால் என்ன தான் நியூஸ் பார்த்தாலுமே சார்ட் நமக்கு சொல்கிற மாதிரி வேறு எதுவுமே சொல்ல முடியாதுங்க. சார்ட் இஸ் த மெயின் நியூஸே உங்களுக்கு சார்ட் தான். ஸோ நமக்கு வந்து நியூஸ்லாம் கிடைக்கிறது, நியூஸுன்றது முடிஞ்சு போன விஷயம் தான் நமக்கு நியூஸாக வரப்போகுது. அதுதான் உண்மை. ஆனால் சார்ட் பாருங்கள், பிஃபோராகவே நம்மளுக்கு எல்லாமே காட்டிடுச்சு. பாருங்கள், வீக்லி ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். கீழே தான் இன்னுமே நமக்கு கீழே வரும். இந்த இடத்த முடிச்சு இன்னும் கீழே வரும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் டவுன்ஃபால் இருக்குது. இது வந்து எனக்கு எப்போ தெரியும்னா, February 24 எனக்கு தெரிஞ்சிச்சு. February 24 இந்த மாதிரி நடந்திருக்கு. இன்றைக்கி என்ன பாருங்கள், கிட்டத்தட்ட March 13 ஆக போகுது. ஸோ நமக்கு ஒரு 20 days பிஃபோராகவே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. சார்ட்டு க்ளீனாக சொல்லிடுச்சு, இதை உடச்சிட்டானா இனிமேல் நல்லாவே கீழே வருவான். அதே மாதிரி வீக்லியே பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் வச்சுட்டான். சும்மா ரீட்ரேஸ்மெண்ட்க்கு மேலே போவானே தவிர இன்னுமே நிறைய ஃபால் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை ஏன் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணனா, எப்பயுமே நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சார்ட்டை பாருங்கள், சார்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். சார்ட்டு நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துரும். ஸோ இதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்தாலே போதும். ஒரு டைமும் நம்ம புட்டுக்கு கீழே ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வீக்லி டைம் ஃப்ரேம் பார்ப்பேன், டே பார்ப்பேன், 4 hours பார்ப்பேன், 1 hour பார்ப்பேன். இதை வச்சு தான் நான் ட்ரேடே கன்சிடர் பண்ணி ட்ரேட் எடுப்பேன். வாங்க இன்றைக்கான என்ட்ரிக்கு போயிடலாம். ஸோ 5 minutes மார்க்கெட்டில் நான் இந்த மாதிரி 2 ஜோன் போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த ஜோனில் வந்துச்சுன்னா நான் வந்து புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த என்ட்ரி வந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் புட் ஆப்ஷன் பை பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ ப்ரீ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஜோனில் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போது எனக்கு இந்த இடத்துல ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா என்னோட டார்கெட் வந்து நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா 1:2. ஸோ இப்போ இந்த ஜோனும் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் இந்த 2 ஜோனையும் ஒரு ஜோனாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இது ஒரே ஜோனாகவே இருக்கட்டும் வந்துச்சுன்னா, ஏன்னா ரொம்ப பக்கம் இந்த ஜோன் இல்லைனா இந்த ஜோன், இது தொட்டால் இங்கே போயிடுவான். ஸோ என்னோடய டார்கெட் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா, ரெண்டுமே சேர்த்தே என்னோடய டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது 1:2 என் டார்கெட் எப்பயுமே வைப்பேன். 1:1.5 பாதி எக்ஸிட் பண்ணிடுவேன், மிச்சத்தை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ 1:2னா எனக்கு எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல வருது, கிட்டத்தட்ட இந்த இடம் முடிகிற வரைக்கும் வருது. ஸோ ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நான் வந்து ட்ரெண்ட் லைன் போடுவேன். ஒரு டைமும் உங்கள்கிட்ட சொல்கிறது தான், ட்ரெண்ட் லைன் எப்பயுமே நான் போடுறது தான். அந்த ட்ரெண்ட் லைன் போடாமல் இருக்க மாட்டேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஐ ட்ரா ட்ரெண்ட் லைன். ஸோ நேற்று முடிஞ்ச மார்க்கெட் வச்சு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இது ஒரு ட்ரெண்ட் எனக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி மேலே வேறு எங்கெங்கெல்லாம் எனக்கு ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டு 5 minutes ஸோ 15 minutesல ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஸோ அது என்னென்னா, இதுதான் அந்த ட்ரெண்டு. 15 minutes ட்ரெண்ட் இது தான். சரி பாருங்கள், 15 minutesல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போ பாருங்கள், ட்ரெண்ட் எவ்வளோ நமக்கு க்ளீனாக சொல்லி கொடுத்துச்சுன்னு பாருங்கள். 15 minutesல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போது மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆச்சுன்னா இது ஒரு ஃபில்லிங். நான் சொல்லுவேன் இந்த ஹை ஸ்விங் ஹை. இங்கே மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இதை வந்து ஃபில் பண்ணுவான்.
அப்படி கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து இதை ஃபில் பண்ணுவான். ஸோ இது ஒரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோ. ஒன்று இதை ஃபஸ்ட்டு டார்கெட் இதை ஃபில் பண்ணுவான், செகண்ட் டார்கெட் இது நம்பர் 1, இது நம்பர் 2, இது டார்கெட் நம்பர் 1, இது டார்கெட் 1, இது டார்கெட் 2. இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கே போவான்னு. ஆனால் நம்ம நான் இந்த ட்ரெண்டு போட்டதுனால எனக்கு தெரியும் க்ளீனாக இது வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஸோ இதோட டார்கெட் இங்கேருந்து இங்கே போயிடுவான், இதுதான் இதோட ஹை, இங்கே போய் டார்கெட் ரீச் ஆயிடுவான் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். ஸோ இதுவே ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சுக்கணும், ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் எங்கே இருக்கோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணி போட்டுருங்க. அது 15 மினிட்ஸாக இருந்தாலும் சரி, 5 மினிட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த ட்ரெண்டை நீங்கள் வரைய கற்றுக்கோங்க. அந்த ட்ரெண்டு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நம்ம எது பற்றியும் யோசிக்க வேண்டாம், நம்ம ஈஸியாக நம்ம ட்ரெண்டு படி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 5 மினிட்ஸில் ட்ரெண்டு போட்டேன், நான் இதுக்கான ஜோனும் வச்சுட்டேன், இதுக்கான உங்களுக்கு டார்கெட்டு இங்கே போட்டுட்டேன். பாருங்கள் என்ட்ரி பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி ஓகே பாருங்கள், கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த இடத்த தொட்டு ட்ரிகர் பண்ணிட்டான். இந்த இடம் நான் சொன்ன என்ட்ரி ட்ரிகர்னு. பட் ஆனால் நான் இங்கே எடுக்கல, இந்த செகண்ட் கேண்டில் தான் என்ட்ரி எடுத்தேன். என் என்ட்ரி இங்கே போட்டுட்டு என்னோடய டார்கெட் இங்கே வச்சு முடிச்சிட்டேன். ஆனால் பாருங்கள் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்குன்ட்டு. பாருங்கள் என்னோடய டார்கெட் மொத்தத்தையும் மார்க்கெட் இன்றைக்கி முடிச்சிருச்சு. ஸோ இங்கே ஆரம்பித்த டார்கெட்டு கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஆரம்பித்த டார்கெட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல போட்ட என்ட்ரி நமக்கு இங்கே கிடச்சிச்சு. இந்த இடம் வரைக்கும் நமக்கு டார்கெட் கிடச்சிது. ஸோ இதோட என்னோடய ட்ரேடை நான் முடிச்சுக்கிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா இதோ பாருங்கள், இது ஒரு இடம் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. இது எங்கன்னா ஸோ நமக்கு எக்ஸாக்டாக ரிட்டன் இம்பல்ஸ் ஆகி இங்கே வந்துச்சு. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு. இதுக்கப்புறம் நான் என்ன போட்டேன்னா இன்னொரு ட்ரெண்ட் எனக்கு கிடச்சிருந்துச்சு. எங்கே கிடச்சிருந்துச்சுன்னா இதை பாருங்கள், இன்றைக்கி டேலேருந்து இது. ஸோ ஓகேங்களா, இது 5 மினிட்ஸில் நான் ட்ரெண்டை வரைஞ்சிக்கிட்டேன். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட், இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு டைரக்ஷன் சேஞ்ச் இருக்குது மார்க்கெட்டில். மத்தியானத்துக்கு மேலேயோ இல்லைனா ஒரு 2 மணி 1 மணிக்கு மேலேயோ காலுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் போகிறதுக்கு, கொஞ்சம் பாயிண்ட்ஸ் காலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ பார்க்கலாம் என்ன நடந்துச்சுன்னு. இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு நான் பாருங்கள், காலுக்கு எங்கே பிரேக் அவுட் பண்ணிட்டான், இங்கேயே பிரேக் அவுட் பண்ணிட்டான். அது இல்லாமல் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் பார்க்கணும், காலை பிரேக் அவுட் பண்ணது இல்லாமல் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். பேட்டர்ன் நான் சொன்னால பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டர்ன் பாருங்கள், பேட்டர்ன் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிவிட்டீங்க பாருங்கள். இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன். ஸோ இங்கே பாருங்க, இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன். இங்கே ஆரம்பித்து இங்கே வந்து இப்படி போயிருக்கு. இந்த டபிள்யூ பேட்டர்னை இப்போ ஃபெபனாச்சி டூல் எடுத்துகிட்டு ஸோ இந்த லோலேருந்து இந்த லோ வரைக்கும் பாருங்கள் டார்கெட் அடிச்சிச்சு. ஸோ எப்பயுமே இந்த இடத்த தான் டார்கெட்டாக அது போய் ஃபில் பண்ணிடும். இது பாருங்கள், நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா இது ஒரு ஃபில்லிங் சொன்னல, ஒரு இம்பேலன்ஸ். இதை வந்து அழகாக பாருங்கள் ஃபில் பண்ணியிருக்கான் பாருங்களேன். ஸோ நம்மளோட டார்கெட் இங்கே கிடச்சிச்சு. என்ட்ரி எங்கன்னா என்ட்ரி இதை பிரேக் பண்ணோன்னே என்ட்ரி எடுத்திருந்தா அழகாக இந்த டபிள்யூ பேட்டர்ன் விழுந்ததுக்கு நல்ல அழகான ஒரு என்ட்ரி நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரி பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு என்ட்ரி நமக்கு கிடச்சிருக்கு இந்த இடத்துல. ஸோ பேட்டர்ன்ஸ் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பேட்டர்ன்ஸ் வச்சு நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கலாம், நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம நல்லா பண்ணலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே போய் ஃபினிஷ் ஆச்சுன்னா பாருங்கள் எக்ஸாக்டாக இங்கே வந்து ஃபில் ஆச்சு. ஆனால் இதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன கிடச்சிச்சின்னா பாருங்கள், எனக்கு இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு செல்லுக்கு. இது வேலிடான செல் இந்த இடம். ஏன் சொல்கிறேன்னா இது வந்து மார்க்கெட்டோட 15 மினிட்ஸ் 9:30 9:25 இங்கே பாருங்கள். இது 15 மினிட்ஸ் கேண்டில் ஹைலோ சொல்லுவேன்ல, இது பாருங்கள், இது கேண்டலோட ஹை, இது கேண்டலோட லோ. கேண்டலோட லோ ஓகேங்களா. என்ன பண்ணியிருக்கு, கரெக்டாக வந்து அன்னைக்கு 15 மினிட்ஸ் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணால் இதுவே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை உடச்சி அடுத்த கேண்டில் வச்சுட்டானா அடுத்த கீழே போவான்னு பாருங்கள். வந்து புல் பேக் ஆகி இதை தொட்டு கீழே வந்திருக்கான். எப்பயுமே மார்க்கெட் ஒரு வாட்டி புல் பேக் ஆகி போன இந்த செல்லர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணும் மார்க்கெட். இந்த இடத்துக்குலாம் மார்க்கெட் ரிவர்ஸ் ரிட்டன் இந்த இடத்துக்கு மார்க்கெட் திரும்ப வந்துச்சுன்னா இந்த மாதிரி சினாரியோவில் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி இடத்துக்கு. ஸோ மார்க்கெட் கீழே போனால் திரும்ப இந்த இடத்துக்கு வந்தால் வந்து இங்கே 1:2 இல்லை 1:1.5 கொடுத்துட்டு மேலே போயிட்டான். நீங்கள் பாருங்கள் புட்டில் இந்த இடத்துல எனக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னா எக்ஸாக்ட்லி வேறு
1:2 ஷார்ப்பாக 1:2. இன்றைக்கி நான் இந்த இடத்துல அழகாக மார்க்கெட்டில் ரொம்ப பொறுமையாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி எந்த இடத்துல எனக்கு என்ட்ரி கிடச்சா எடுக்கணும் எடுக்க வேணான்னு வெயிட் பண்ணி எடுத்து நான் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணேன். அந்த வீடியோ இந்த வீடியோ கூட சேர்த்து அட்டாச் பண்ணுறேன். வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.